ஜெய் ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். சாய் பிரசாத், உங்கள் சந்தேகம் என்ன சொல்லுங்கள். நீங்கள் நிறையா பழைய வீடியோஸ்லலாம் வந்து காப்பியங்கள் அதை பற்றின விஷயம், ஆமாம், இதிகாசங்கள் காப்பியங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு 4-5 கதையை எடுத்து விடுவேன், அதை தான் சொல்கிறீங்க. சரி, ஓகே. அதெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கு இல்லையா? சரி, ஓகே. நல்ல அர்த்தங்களோட நிறையா இது கதைலாம் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் கதை சொல்லுங்களேன். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு ஒரு நல்ல விளக்கமா ஒரு கதை வந்து மகாபாரதத்துலேருந்து சொல்லணும். அதுதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கதைன்றது எல்லாருக்குமே கேட்கறதுக்கு பிடிக்கும். கதையின் வாயிலா நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தா சினிமான்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு அதுதான் காரணம். சீரியல் உட்காந்து பார்க்கறதுக்கு காரணம். ஏன்னா மனிதனுடைய சுபாவமே கதை கேட்கறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து மெசேஜ் எடுத்துக்கவும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை உணர்ந்த நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தை நிறைய கதை வடிவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாக நடந்திருக்கலாம், நடக்காமல் போகலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்ம கண் கூட பார்க்கறதில்ல, ஆராயவும் தேவையில்லை, எதுவுமே பண்ணுறது. ஆனால் அந்த கதையில் இருக்கிற கரு நமக்கு தேவை, அந்த மெசேஜ் நமக்கு தேவை. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கதையை பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். ஏன்னா கதை கேட்கறது உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதை திருத்திக்கங்க. கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சோம்னா நம்மளை மீறிக்கிட்டு அந்த விஷயம் வெளியே வரும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இனிப்பு அதிகமா சாப்பிடுறீங்க, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்ட்டாருன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை ஏதோ ஒரு சம்திங் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரு கட்டுப்படுத்திட்டு இருப்பாரு, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதுல தவறிடுவாரு. ஆனா அதே அதோட உண்மையான இயல்பை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அதை கட்டுப்படுத்தாம புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து அந்த இனிப்பு தன்னால விலகி போயிடும். புரிந்து கொள்ளுதல் தான் வேணும். அதை தான் பெரியவங்க கதை வடிவா நமக்கு சொல்றாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். சரி, ஓகே. இப்போ கதைக்குள்ள போலாம். நாம மகாபாரதத்துல கிருஷ்ணர், அர்ஜுனன், பலராமன் இந்த கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேரும் ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருப்பாங்க. அந்த வழியில பெரிய காடு இருக்கும், அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள போகும்பொழுது இருட்டிடும். சரி, இருட்டி போச்சு, இனிமேல் வந்து பயணம் பண்றது ரொம்ப கஷ்டம், மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால நம்ம 3 பேரும் இங்கே ஒரு மரத்தடியில தூங்குவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் காவல் காக்கணும், 2 பேர் தூங்கணும். இதுதான் அவங்களுடைய இதுவா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. 3 மணி நேரம் ஒருத்தர் பாதுகாக்கணும், அடுத்தது அவரு போய் தூங்குவாரு, இன்னொருத்தர் பாதுகாக்கணும். இப்படி பேசிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க. முதல்ல அர்ஜுனன் பாதுகாப்பான், பலராமனும் கிருஷ்ணனும் தூங்க போவார். அர்ஜுனன் காவல் காத்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, பலத்த சிரிப்பு சத்தம் கேட்கும். என்னடா எங்கேந்திரா வருது இந்த சிரிப்பு சத்தம்? நம்ம பார்க்கும் பொழுது ஒரு புகை மூட்டமா ஒரு பெரிய பூதம் ஒன்று அங்கே உருவாகும். முட்டை கண்ணோட பயங்கரமான பல்வரிசையோட பார்க்கவே கோரமா இருக்கும் அந்த பூதம். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடும். என்ன நீ, நான் யாருன்னு தெரியாம போயிருக்கேன், நான் இந்த உலகத்துல சிறந்த வில்வித்தன், என்னோட ஒரு அம்பு போதும் உன்னை தூள் தூள் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கோபப்பட்டு அந்த வில்லில் அம்பை பூட்டி அதை அடிப்பான். அது போய் கீழே, அது பூ மாதிரி விழுந்து கீழே விழுந்துடும். ஸோ அந்த அம்பு அவனை தாக்கவும் தாக்காது. இவனோட கோபத்தினால அந்த பூதம் இன்னும் பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனை என்ன பண்ணும், அந்த பூதம் அடிச்சு போட்டுட்டு இவனை நெய்யை புடைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போயிடும். ஸோ இவன் டயர்ட் ஆகிடுவான். அப்புறம் பலராமன் எழுந்துக்கும் போது பலராமன் கிட்ட சொல்லுவான், அண்ணா பார்த்துருங்க, இந்த பூதம் ஒன்று வந்துச்சு, என்னால் அதை வெல்லவே முடியல, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நான் கொஞ்சம் தூங்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க பார்த்துருங்க. நீ என்னடா தம்பி, எனக்கு பயம்லாம் கிடையாது, நான் எப்பேற்பட்ட பலசாலின்னு உனக்கு தெரியும், அந்த பூதம்லாம் எனக்கு கண்டா பின்னங்கால் பிடரி அடிச்சுட்டு ஓடிடும் அப்படின்னு பலராமன் காவல் காப்பான். அதே மாதிரி அந்த பூதம் வரும். பூதத்தை பார்த்த உடனே பலராமனுக்கு அதை பார்த்து கொஞ்சம் யோசிக்கவாத டைம் எடுக்கல. அவரு உடனே கோவப்பட்டுட்டாரு. எப்படி நீங்க வரலாம், நீ யாரு, என்கிட்டே வரையான கதாயுதத்தை எடுத்து அப்படி சுத்துவாரு, இப்படி சுத்துவாரு, எல்லாம் சுத்தினா பூதத்துக்கிட்ட ஒண்ணுமே ஆகாது, அவரோட பாச்சாவே பலிக்காது. பூதம் இவர் கோவப்பட பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு போய் இவரை காலி பண்ணிட்டோம்னா இவரை டயர்ட் ஆகிடும் அடிச்சு போட்டு. இவரும் முடியல அவரால். அப்புறம் பூதம் போயிடும். கிருஷ்ணர் எழுந்துப்பான், கிருஷ்ணா கோச்சிக்காத, பெரிய பலசாலியான என்னாலே அந்த பூதத்தை வெல்ல முடியல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உன் கூட நானும் நிற்பேன் துணைக்கு, ஆனால் என்னால் முடியல, நான் தூங்க போறேன், தயவு செய்து பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல நம்ம தான் ஸ்பெஷலிஸ்டாச்சு புல்லாங்குழல வாச்சிட்டு கம்முன்னு இருப்பாரு. இந்த பூதம் நைஸா வரும். அவர்கிட்ட வந்த உடனே கிருஷ்ணர் அது புல்லாங்குழல கீழே போட்டு கக்க பொக்கான்னு சிரிப்பாரு. இந்த பூதம் பார்க்கும், என்னங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற நீ, நான் எவ்வளவு பெரிய பூதம் முன்னாடி நிக்கிறேன், உனக்கு கோபமே வரல, ஒரு பயமாவது வரணும்ல, எதுவுமே வராம நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன பார்த்து அப்படின்னும் போது, டேய்
உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது. உன்னோட முட்டை கண்ணை பாரு எப்படி இருக்குது பத்தியா, 2 முட்டையை சொருவி வச்ச மாதிரி இருக்கு, பல்ல பார்த்தா சிரிப்பா வருது, உன்னை பார்த்து சிரிக்காம நான் என்னையா பண்றது அப்படின்னும் பொழுது இந்த பூதத்துக்கு கோபம் வந்துடும். இந்த பூதத்துக்கு கோபம் வரும்பொழுது கிருஷ்ணர் அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே அது கூட சண்டை போடுவாரு. இந்த பூதத்தால சமாளிக்க முடியாது கிருஷ்ணனை சமாளிக்க முடியாம ஒரு புழு கணக்கா சின்னதா ஆயிடும். உடனே கிருஷ்ணன் அதை பத்திரமா கைக்குள்ள மடக்கி வச்சுட்டு இவங்க எழுந்த உடனே காட்டலான்னு, எப்பா நீ சொன்ன பூதம் இதுவா பாரு அப்படின்னு 2 பேர்கிட்டையும் அர்ஜுனன்கிட்டையும் பலராமன்கிட்டையும் கேட்கும் போது, ஆமாமா இதுதான் இவ்வளவு சின்னதாயிடுச்சு இந்த பூதம் அப்படின்னும் போது, நீ என்ன பண்ண கிருஷ்ணா, எப்படி கிருஷ்ணா எங்களாலே அதை வெல்ல முடியல உன்னால எப்படின்னும் பொழுது, ஒண்ணு மேல அதை பார்த்து சிரிச்சா அது பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது, இந்த கதைக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கு. கிருஷ்ணர் வெறுமை சிரிச்சுட்டு தான் இருந்தாரு, அந்த பூதம் பலம் குறைஞ்சு போயிடுச்சு. இது எதனால, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அதாவது கோபம் வந்து நம்மளோட மூளை வந்து யோசிக்கிறத வந்து அது ரொம்ப இதுவாகிடும், ஸ்லோவாகிடும். குட் குட். அதனால வந்து நம்மளால சரியா யோசிக்க முடியாது. என்ன பண்ண வரான், இப்போ எதிராளி நம்மளை அடிக்க வரான் அப்படின்னா எப்படி அதை வந்து தடுக்கிறதுன்னு வந்து யோசிக்க முடியாது. கோபம் வந்து அதை தடுத்துரும். இதுவே நம்ம கோபப்படாமல் பொறுமையாக இருந்து இந்த மாதிரி இப்படி வரான் அப்படி வரான் அப்படின்ட்டு ஃபைட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பார்த்தோம்னா, ஓகே இடையில சொல்லிக்கிறேன், உங்கள் மனசு எப்பயுமே இந்த ஃபைட்டிங் இதில் தான் போகுது, அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் சொன்ன விஷயம்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு இதில் என்ன சின்ன திருத்தம்னா, கோபம் என்பது அமைதி என்பதும் நம்ம உள்ளுக்குள்ளே தான் இருக்கு, வெளியில் கிடையாது. யாராலையுமே உங்ககிட்ட கோபத்தை கொடுத்துட முடியாது. ஏன்னா அவன் என்ன கோபப்படுத்துறான்னு நீங்க சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, கோபன்ற உணர்வும் உங்ககிட்ட தான் இருக்கு, அமைதின்ற உணர்வும் உங்ககிட்ட தான் இருக்கு, சந்தோஷமும் உங்ககிட்ட தான் இருக்கு, கவலையும் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த உணர்வுகள் அடுத்தவங்களால சுண்டப்படுது, தூண்டிவிடப்படுது. ஸோ நீங்க வந்து எதிராளியோ இல்ல இந்த சண்டைன்ற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கும்பொழுது நமக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாரு, அதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனையாகி எனக்கு ரொம்ப மண்டையில் ரொம்ப பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த எதிராளி மேலே கோபப்பட்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுன்றது என் கண்ணில் மறைஞ்சிருது. எனக்கு கோபம் மட்டும்தான் அங்கே இருக்கு. அவனை எப்படியாவது என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டான், நான் விட மாட்டேன், இதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பல வாரம் போவான். சிலதெல்லாம் இவனுக்கு சாதகமாக இருக்காது. அந்த கோபத்தினால இவனுக்கு எதிராக மாறிடும். எதிராக மாறினவுடனே எதிராளி ஜெயிச்சிருவான்னா அந்த பிரச்சனை ஜெயிச்சிரும். இவன் நமக்கு ஒண்ணுமே இல்லையா, நம்ம இப்படிதான் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருப்பான் கடைசி வரைக்கும். எதனால? கோபத்தினால. இதே கிருஷ்ணர் அங்க பண்ணார் பாத்தீங்களா, அமைதியா, அந்த மாதிரி அமைதியா பிரச்சனையை பார்த்து சிரிச்சிட்டு அந்த பிரச்சனையை அமைதியா, இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது, இந்த பிரச்சனையினால நமக்கு என்ன பாதிப்பு உண்டாகும், சப்போஸ் இந்த பிரச்சனை இப்படி அணுகுனா இதனால எதிர்விளைவுகள் என்ன உண்டாகும், இந்த எதிர்விளைவுகள்லாம் நீங்க யோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது, ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பிரச்சனை பெருசாகிற மாதிரி நாமளே நம்ம கோபத்தால போட்டு நாமளே தேவையில்லாம அதை சுரண்டி விட்டு அந்த பிரச்சனையை பூதாகரமாக்கிடுறோம். அது நம்மளை வென்றுட்டு போயிடுது. ஆனால் அதை வெல்வதற்கு வழி அமைதியா அதை ஒரு இடத்துல உட்கார்ந்து எதிர்விளைவுகளையும் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதையும் உட்கார்ந்து அமைதியாக யோசிச்சோம்னா அதுக்கான அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி நமக்கு அழகாக கிடைச்சிடும். இதைத்தான் இந்த மகாபாரத கதையில் கிருஷ்ணர் பலராமன் அர்ஜுனன் மூலமா வியாசர் நமக்கு போதிச்சிருக்காரு. அதே போல நீங்களும் கோபம் என்பதை கட்டுப்படுத்த வேண்டாம். கோபமே நமக்கு தேவையில்லை. காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணுமா இல்ல சோகமா இருக்கணுமா இல்ல கோபத்தோடு இருக்கணுமா இல்ல சாந்த குணத்தோடு இருக்கணுமா, நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை தலையெடுக்கவே விட்டுறாதீங்க. அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தா வாழ்க்கை சொர்க்கமா மாறும். நமக்கும் பல யோசனைகள் கிடைச்சு இதுல வெற்றி பெற்று இமயமலை சிகரத்திலேயே நம்ம ஏறலாம். நன்றி, வணக்கம்.